இயற்கை வேளாண்மைய வாழ்வியலோட எப்படி ஒப்பிடுறது? பொருளாதாரம் தானே கணக்கு. விவசாயங்கிறது ஒரு தொழில், அதுல ஒன்ன போடுறோம், அதுல இவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலையில விவசாயிகள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுயா. விவசாயங்கிறது வாழ்க்கை முறை அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னாலும் இன்னும் பல பேர் காதுக்கு அது போய் சேர வேண்டியது இருக்கு. இயற்கை வேளாண்மையும் தற்சார்பு வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல நம்மாழ்வார் ஐயா கூட நீண்ட காலம் நீடித்து பயணித்த முதல் தன்னார்வலராக தன்னை இணைத்துக் கொண்டு சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் நம்ம திரு வானகம் ரமேஷ் அண்ணாவை கருத்துரை வழங்க அழைக்கிறோம். வரவேற்கலாமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். வானகம் நம்மாழ்வார் வீழ்ச்சியுள்ள நடுவம் கரூர் மாவட்டம் கடவுர் என்கிற ஊர்ல இயங்கிட்டு இருக்கு. நான் அங்கிருந்து தான் வந்திருக்கேன். எனது சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க அத்திவெட்டிங்கிற கிராமம். ஆமா, இந்த இயற்கை வேளாண் திருவிழா, இயற்கை விதை திருவிழா, இது போல நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை ஒருங்கிணைப்பது பெரும்பாலும் ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வானகம் அமைப்பை சார்ந்த நமது தன்னார்வலர்கள் தான் அதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தஞ்சை மாவட்டத்திலே, டெல்டா மாவட்டத்திலே, திருத்துறைப்பூண்டிலே நடந்தாலும் கூட தஞ்சை மாவட்டத்திலே, தஞ்சை மாநகரிலே இதுவரையிலும் அப்படி ஒரு நிகழ்வு, பெரிய அளவிலான அப்படி ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதில்லை. அப்படியான இந்த நிகழ்வை முன்னெடுத்த நமது மரபு விதை தாயக மரபு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு, தஞ்சை மாவட்ட இயற்கை வேளாண்மை வேளாண் சங்கத்திற்கும் வானகம் நம்மாழ்வார் வீழ்ச்சியுள்ள நடுவத்தின் சார்பாகவும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சார்பு வாழ்வியல், ஏற்கனவே நிறைய பேர் பேசும்போது இயற்கை வேளாண்மைன்னு ஆரம்பிச்சாலோ இல்ல இயற்கை வாழ்வியல் ஆரம்பிச்சாலோ அது தற்சார்புங்கிறத தான் முடியும். இயற்கை வேளாண்மையோட அடிப்படை நோக்கமே தற்சார்பு தான். தற்சார்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எளிமையா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது சுதந்திரம். அது சுதந்திரம். ஆனா மனிதனுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கான சுதந்திரம் என்பது தற்சார்புல மட்டும்தான் கிடைக்கும். தற்சார்பு வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு தான் இத்தனை முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. தனி ஒருவரோ, தனி ஒரு குழுக்களோ, தனி ஒரு ஊரோ தற்சார்பு நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வெற்றி. அதை நோக்கி தான் நம் மண்ணின் மைந்தர் ஐயா நம்மாழ்வார் அவர்களும் இவ்வளவு நாள காலம் பயணித்தார். அவரும் இந்த மண்ணை சார்ந்தவர், உங்களுக்கு தெரியும். அப்படியானால் இப்ப எதுல இருந்து தற்சார்பு விலகி இருக்கோம், எப்படி தற்சார்பு நிலையை அடைகிறது அப்படின்னா நம்ம அதை பார்த்துக்கணும். இயற்கை வேளாண்மை என்பதே வெளியீடு பொருள் இல்லாத விவசாயம். இயற்கை வேளாண்மை என்பது வெளியீடு பொருள் இல்லாத விவசாயம். விவசாயம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே எங்களுடைய ஆசான் செல்வம் அவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே எப்படி எவ்வளவு அதிகமாக உற்பத்தி பண்றதுனே சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. நிறைய உற்பத்தி பண்ணுவது எப்படி, அதிக லாபம் பெறுவது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வேளாண்மையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இயற்கை வேளாண்மையிலும் என்ன பண்றாங்கன்னா, அதிக லாபம் பெறுவது எப்படி, அதிக உற்பத்தி செய்வது எப்படிங்கிற என்ன இருக்குது ஒழிய, இங்கு இருப்பவர்கள் அவருடைய சொந்த தேவைக்கு முதலில் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. விவசாயியுடைய பிரச்சனை மற்ற பேரோட பாத்தீங்கன்னா, மற்ற தொழில் செய்பவர்கள் இந்த தற்சார்பு வாழிகளை எளிதாக அடைய முடியாது. எவ்வளவு பெரிய தொழில் செய்தாலும் தற்சார்பு வாழியல்ங்கிறது அடைய முடியாது. ஆனா விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இருக்கு. என்ன இருக்குன்னா, தாம நினைச்சா நம்மளை விடுவிச்சுக்கலாம், நமக்கு பயில இருந்துக்கலாம், நமக்கு விடுதலை ஆயிடலாம். நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணிக்கலாம் நம்மள. மற்ற பேர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நிறைய பேசும்போது என்ன பண்றாங்க, வானகமும் நம்மாழ்வார் மட்டும் தான் இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இயற்கை வேளாண்மையை ஏன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயா நம்மாழ்வார் என்ன சொன்னாரு, இயற்கை விவசாயத்தை ஏன் பண்ணணும் அதை சொன்னாரு. மற்ற எல்லாருமே இதுவரையிலும் தமிழ்நாட்டில இருந்து மற்ற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. எவ்வளவு அதிகமான வருவாய் வரணும் அது எதுக்காக பண்ணணும் தான் சொல்றாங்க இல்லையா. ஏன் பண்ணணுங்கிற அந்த புரிதல் மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு தற்சார்பு நிலை வந்துடும். அதான் நமக்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு, வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அருளப்பட்ட ஒரு வாய்ப்பு. நாம் சரி செய்து கொள்ள முடியும். அப்படி நாம் சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னாலும் கூட இந்த அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்குமானா ஒத்துழைக்காது. ஏன்னா நீங்க தற்சார்பு நிலையை நோக்கி போயிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நிக்க முடியாது. அவங்கள்ட்ட நிக்கிறேன்னா அவங்களுடைய அந்த அரசியல் பிழைப்பை வீணா போயிடும். நாளைக்கு உங்களை ஓட்டு போடலாம் கெஞ்சணும், அவர் தான் அந்த நாட்டை ஆள்றாருன்னு அவருக்கே சந்தேகம் வந்துடும், தெரியாது. ஏன்னா நீ சுயமா தற்சார்பு ஆயிருவீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு சுதந்திரம் வந்துச்சுன்னா அது வேற சுதந்திரம். நீங்க என்னைக்கெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சுயசார்போட இருக்கிறீங்களோ அன்னைக்குதான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இப்பவும் நம்ம சார்ந்துதான் இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கணும். டிபெண்டன்ட் தான், இண்டிபெண்டன்ட் கிடையாது. சரிங்களா, அது புரிஞ்சுக்கணும்.
அப்ப அதற்கான வழிகள் எளிய வழியாவே இருக்குது நம்ம பகுதியில. இப்ப நாம சொல்றோம் நெற்களஞ்சியம் சரிதான், ஆனா தஞ்சையில வந்து நெல் மட்டும் தான் விளையுமானா சிறுதானியங்களும் விளையும். அப்ப உடனே திணை, சாமை, வரகு, குதிரைவாளின்னு போயிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. கம்பும் கேழ்வரகும் இந்த ஊர்ல விளைஞ்ச போயிடலாம். கம்பும் கேழ்வரகு இந்த ஊர்ல விளைஞ்சதுதான். நிறைய கிழங்கு வகைகள் இந்த ஊர்ல விளைஞ்சதுதான். காய்கறிகள் இந்த ஊர்ல விளைஞ்சதுதான். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தேவையை நம்ம எளிதாக பூர்த்தி செய்துக்க முடியும். மத்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட்ல வீடு கட்டிருப்பாங்க, 5 சென்ட்ல வீடு கட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல மட்டும் தான் 1 ஏக்கர்ல வீடு கட்டிருப்போம். 1 ஏக்கர்ல வீடு கட்டி வச்சுட்டு மிச்ச இடத்தெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி போட்டு, சரிங்களா? இங்க மாடி அமைச்சிருந்தாலும் மாடியில அடுக்கு மாடியில குடியிருப்பவரை கூட தற்சார்பு வாழ்வியலுக்கு திரும்பலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதற்காக அரசாங்கம் சில விஷயங்களை முன்னெடுக்குது, நாமளும் முன்னெடுக்கிறோம். சரிங்களா? நம்மளோட தேவை என்னங்கிறது நமக்கு புரியாது. நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தஞ்சாவூருக்காரங்க இங்க வெங்காயம் வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வராமல் இல்ல, வெங்காயம் இங்க நல்லாவே வரும். நம்ம அன்றாட உணவு சோதிக்கப்படுற விஷயங்களை பாத்தீங்கன்னா எதுல விஷம் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா திராட்சையில விஷம் அதிகமா இருக்கு, காலிஃபிளவர்ல விஷம் அதிகமா இருக்கு, முட்டைக்கோசுல விஷம் அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்துலதான் இங்க விஷம் அதிகமா இருக்கு. காலிஃபிளவர்ல, முட்டைக்கோசுல எல்லாம் பயன்படுத்தப்படுவது பூச்சிக்கொல்லி விஷங்கள். ஆனா வெங்காயத்துல பயன்படுவது களைக்கொல்லி. பூச்சிக்கொல்லியை விட 3 மடங்கு வீரியமானது களைக்கொல்லி. அது செஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு 10க்கு 10 இடம் இருந்தா போதும், நம்மளுடைய வெங்காய உற்பத்தியை பண்ணிக்கலாம். 1 கிலோ வெங்காயம் நீங்க ஊன்னீங்கன்னா 6 ல இருந்து 7 கிலோ வெங்காயம் உங்களுக்கு வரும் 3 மாதத்துல கிடைக்கும். நமக்கு தேவையானதே ஒரு மனிதர்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையானது 5 கத்திரிக்காய் செடி. ஆடியில 5, சித்திரையில 5. ஆடியில 5, சித்திரையில 5 போட்டா நீங்க போதும். அது உங்களுக்கு மேல தேவையில்லை. இன்னொரு பக்கம் நீங்க தை மாதத்துல ஒரு 5 செடியை ஊனிக்கலாம். 5 செடி ஊன்னா போதும், சரிங்களா? அது மாதிரி இப்ப புள்ளிவர்கள் நிறைய சொல்லுது. அன்னைக்கு மேடையில பேச சொல்றாங்க, நம்ம இதுவரையிலும் நம் தமிழர்கள் இல்ல நம் முன்னோர்கள் விவசாயிகள் 2000 வகையான உணவுகளை உட்கொண்டார்களாம். 2000 வகையான உணவுகளை உட்கொண்டாங்க. நாம இப்ப வெறும் 20 தான் பயன்படுத்துறோம். அன்றாட நீங்க பயன்படுத்த 20 வகை தான் பயன்படுத்துறீங்கன்னு சொல்றோம். அப்படி என்ன 2000 கேட்டா இப்ப என்னன்னா ஒன்னாயி போச்சு. என்னன்னா ஒரே எண்ணெய் தான். என்ன ஒரே எண்ணெய், சன்ஃபிளவர் ஆயில், ஏதோ ஒரு ஆயில் அதான். ஆனா நம்ம முன்னோர்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மருந்துக்கு வேப்பெண்ணெய், சரியா, புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், சரிங்களா, மருந்துக்கு விளக்கெண்ணெய், அப்படியாக நிறைய எண்ணெய்களை பயன்படுத்துவோம். நீங்க எண்ணெய்ங்கிறதே ஒரே ஒரு எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. காய்கறினா ஒரு 5 காய்கறிக்குள்ள வந்துருச்சு. அப்படியாக நீங்க பயன்படுத்துறது இவ்வளவு குறைச்சு வச்சிருக்கா. அப்படியான சூழ்நிலையில தற்சார்புங்கிறது உங்களுக்கான தேவையை நீங்களே உற்பத்தி பண்ணிக்க வேண்டியது. உங்களோட உடல் உழைப்பை வைத்து நாம் சுயமாக வாழ்ந்து கொள்வது. தற்சார்பு நீங்க மட்டும் அடைஞ்சிட்டா போதுமானா அப்படி நடக்காது. தற்சார்பு முதலில் வந்து ஒரு தனிநபர் அடைவது என்பது மிகப்பெரிய விஷயம். அப்புறம் அது குழுக்களாக அமைய வேண்டும். கிராமங்கள் தோறும் தற்சார்பு நிலை வந்தால் போதும். இப்ப இன்னை வரைக்கும் நான் கடற்கரை ஓரம் தான், எங்களுக்கு பக்கத்துல இருக்கு, கடற்கரை ஓரத்துல இருக்கோம். நல்ல மீன், பெரிய மீன், நல்ல மீன் பிடிச்சாச்சுன்னா நாங்க வச்சுக்கிறது இல்லை. உடனே அது அங்கேயே கடலுக்குள்ளேயே கை மாறிடும். உங்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் நாங்க கேரளாவுக்காவது அனுப்பிடுவோம். வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அதான் நோக்கம். ஏன்னா வெள்ளைக்காரன் நல்லா சாப்பிடணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசை. இல்ல குறைஞ்சபட்சம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல இருக்கிறவனாவது எங்கால சாப்பிடணும். ஆனா இல்லன்னா கேரளாவுக்காவது அனுப்பி விட்டுருவோம். கடலுக்குள்ளேயே கை மாறிடும், சரிங்களா? அங்க திண்டுக்கல் பக்கம் சொல்லுவாங்க, ஏன்னா நல்ல கத்திரிக்காய் ஒரு நாள் அவன் சாப்பிட்டது இல்லை, நானும் பார்த்ததே இல்லை. 15 வருஷம் ஆச்சு அங்க போய், பானகம் போய். எப்ப பார்த்தாலும் பூச்சி கத்திரிக்காய் வைப்பா. யானு கேட்டா நல்ல கத்திரிக்காய் மார்க்கெட்டு போயிடும். அப்ப என்ன நோக்கமா இருக்குன்னா, நல்ல நெய் எடுத்து நம்ம சாப்பிடறது இல்லை, நல்ல பாலை நம்ம குடிக்கிறது இல்லை. நம்ம பாலை கலந்து டெப்போல ஊத்துறது, நல்ல பாலை கலந்து குடிக்கிறது இல்லை. அப்ப எதையுமே நல்ல பொருளை சாப்பிடுவது இல்லை அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை வேளாண்மை என்பது யாருக்கோ ஒருத்தருக்கு செய்வதில்லை. இயற்கை வேளாண் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு முன்னேற்றம். அப்படியாப்பட்ட உயிர்கள் வாழும் போது அதை வாழ வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் மற்ற உயிர்களை வாழ வைக்க வேண்டுமே ஒழிய இந்த ரசாயன வேளாண்மை மேற்கொண்டு வேளாண் பெருங்குடி மக்களாக நாம் அடுத்த உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. எனவே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வானகம் நம்மால ஊழ்ச்சி நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.